ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். குக்கு வித் கோமாளி செட்ல நடந்தது இதுதான். மணிமேகலை சொன்னது பாதிதான். குரேஷி வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகியதற்கு காரணம் பிரியங்கா தான் என்று மணிமேகலை கூறியிருந்த நிலையில மணிமேகலை மற்றும் பிரியங்கா 2 பேருக்கும் இடையில நடந்த பிரச்சனை செட்ல கூட இருந்த குரேஷி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. கடந்த சனிக்கிழமையில இருந்து குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை வெளியேறது குறித்துதான் அதிகமா இணையத்துல பேசப்பட்டு வருது. மணிமேகலை தான் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து வெளியேறுவதற்கு காரணம் ஒரு தொகுப்பாளர் தான். அவர் இந்த நிகழ்ச்சியில போட்டியாளரா வந்து என்ன தொகுப்பாளரா வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில மணிமேகலைக்கு அதிகமான ஆதரவு தெரிவிச்சு வராங்க. அதே நேரத்துல மணிமேகலை குறிப்பிட்டது பிரியங்கா தான் என்பது எல்லாருக்குமே தெரியும் என்பதால பிரியங்காவையும் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கு சிலர் ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா இருக்கும் குரேஷி சம்பவம் நடந்தது செட்ல என்ன நடந்தது என்பது பற்றி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல இப்ப குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி பற்றி தான் அதிகமா பேசப்படுது. நானும் 2 நாட்கள்ல இந்த பிரச்சனை முடிஞ்சு விடுன்னு பாக்குறேன். ஆனா பிரச்சனை நீண்டுகிட்டே தான் இருக்கு. அதனால நான் என் கண்ணால் பார்த்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சம்பவம் நடந்த அன்று நடிகை திவ்யா துரைசாமி எலிமினேஷன் செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க வெளியேறுவதற்கு முன்பு எல்லா போட்டியாளர்கள் மற்றும் கோமாளிகள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பிரியங்கா பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. பிரியங்கா எனக்கு அதிகமாக சப்போர்ட் கொடுத்தாங்க என்று அவரை பாராட்டி பேசினாங்க. அதை பார்த்து தொடர்ந்து எல்லாருமே திவ்யா துரைசாமி பற்றி பேசினாங்க. அப்போது பிரியங்கா, நான் திவ்யா துரைசாமி பற்றி பேசலாமா என்று எல்லாரிடம் கேக்குறாங்க. நான் கோமாளியா இருந்த போது நான் சரி என்று சொன்னேன். அந்த நேரத்துல மணிமேகலை எதுவுமே சொல்லல. பிறகு திவ்யா துரைசாமி குறித்து பிரியங்கா பேச தொடங்கினாங்க. அப்ப சில நிமிடங்கள் கழிச்சு திடீர்னு முன்னே வந்த மணிமேகலை, பிரியங்கா இது போதும், நீங்க நிறுத்தி கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில யார் தொகுப்பாளர் என்று மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் எப்போதும் தொகுப்பாளர் போலவே இந்த நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று பேசிட்டாங்க. அது அங்கிருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது. அதற்கு பிரியங்கா, அவர் என்னை பற்றி பேசி இருக்கிறார் என்றால் நான் திவ்யா பற்றி பேச வேண்டுமே என்று எனக்காக உரிமை ஏன் மறுக்கிறீங்க என்று கேட்க, அதெல்லாம் முடியாது, நீங்க இதற்கு மேல பேசக்கூடாது என்று மணிமேகலை சொன்னாங்க. உடனே பிரியங்கா கோவப்பட்டு வெளியே போயிட்டாங்க. இதுதான் அன்று நடந்தது. பிறகு அடுத்த ஷூட்டிங் அடுத்த வாரம் என்று இருந்த நிலையில அதற்கிடையில பிரியங்கா சேனல் தரப்புல மணிமேகலை ஷூட்டிங் ஸ்பாட்ல அத்தனை பேர் முன்பு என்னை பேச விடாம தடுத்துட்டாங்க. அதனால அடுத்த வாரம் நிகழ்ச்சியிலிருந்து இவர் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சும்மா ஜாலிக்காக பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம்னு ஏதாவது சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு சேனல் தரப்பினரும் நாங்க மணிமேகலிடம் பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அடுத்த வாரம் நிகழ்ச்சி தொடங்கப்படும் போது மணிமேகலை நார்மலா தான் இருந்தாங்க. அப்ப எப்போதும் போல எல்லா போட்டியாளர்களும் வரவேற்று பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரியங்காவை பற்றி நான் வரவேற்க மாட்டேன் என்று சொல்ல ரக்ஷன் தான் பிரியங்காவை வரவேற்றார். அதற்கு பிறகு மணிமேகலையிடம் ஜாலியாக பேசிட்டு இருந்தது போல நிகழ்ச்சி கொண்டு போங்க என்று சொல்ல அதற்கு அவர் முடியாது என்று சொல்லி தான் வெளியே வந்திருக்காரு. இதுதான் நிகழ்ச்சியில நடந்தது. இது தெரியாம சிலர் இணையத்துல தவறா பேசிட்டு இருக்காங்க. நான் இவங்க இருவர்ல யாருக்கு சப்போர்ட்டாகவும் பேசல. அன்று நிகழ்ச்சியில் என்ன நடந்ததோ அதை அப்படியே பேசுகிறேன் என்று குரேஷி பேசியிருக்காரு. குரேஷி ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை மணிமேகலுடன் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஆனா குரேஷி இப்போது பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசியிருப்பது இணையத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே மணிமேகலை தான் நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டேன் என்று ஒரு பதிவு போட்டிருந்த போது முதலா குரேஷி தான் கமெண்ட் போட்டிருந்தாரு. பிறகு அந்த கமெண்ட டெலீட் செஞ்சுட்டாரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா இப்போது பிரியங்காவுக்கு ஆதரவா குரேஷி பேசியிருப்பது இணையத்துல அதிகமா விமர்சிக்கப்பட்டு வருது. குரேஷி பேசியது சரி என்று நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மணிமேகலை பிரச்சனை தவறா அல்லது பிரியங்கா மீது தவறா? யார் மீது தவறு என்பதை உங்க கருத்தை உரக்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.